ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்ட் ஷேடிங் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் என்னோடய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் ஷேப்பை ட்ரா பண்ணிடுங்க. ரொம்ப தின்னாக ப்ரெஷரே கொடுக்காம ஃபுல்லாக லைன் கொடுங்க. சுத்தமாக ப்ரெஷரே கொடுக்காம முன்னாடி இருக்க டிப்பில் இருக்க மெஹந்தி வச்சு நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணிங்கனாவே இந்த மாதிரி ஷேடு உங்களுக்கு நீட்டாக வந்துடும். லாஸ்ட்டில் தான் போல்டிங் கொடுக்கணும். நம்ம ரொம்ப தின்னாக ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஷேட் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் போல்டிங் கொடுத்தோன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு கர்வ் லைன் கொடுத்து லைட் யூ கொடுத்து இன்னொரு கர்வ் லைன் கொடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி தின்னாக மேலே பண்ணாமல் பக்கத்தில் ரொம்ப தின்னாக லைன் மாதிரி ஷேடு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் நீட்டாக வந்துடும். சென்டரில் கேப் விடக்கூடாது. உங்களுக்கு ஹென்னா கிளாஸஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனே ஆன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இங்கே பாருங்களா, இப்போ மேலே கொடுத்தனால ஒரு ட்ரா நீட்டாகவே இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது, அது தப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு யூ ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக ப்ரெஷரே இல்லாமல் கர்வ் பண்ண மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் லைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சைடில் லாஸ்ட்டில் தான் போல்டிங் கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறக்கே ட்ரா ரொம்ப நீட்டாக இருக்கும். மறுபடியும் ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு லைன் தின்னாக ப்ரெஷரே கொடுக்காம லைன் அப்படி ட்ரா பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக ட்ரா ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். பெண்ட் பண்ணி ட்ரா இருந்துச்சுன்னா பெண்ட் பண்ணி பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக ட்ரா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். இப்போ பாருங்கள், மேலே பார்த்த மாதிரி கொடுத்துட்டு பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கனால பெண்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். இது ஃபுல்லாக கீழே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரனால கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ரொம்ப தின்னாக லைன் போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லைன் போட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப தின்னாக லைன் போட்டு அதுக்கப்புறம் ஷேடு போட கற்றுக்கங்க. ப்ரெஷரே கொடுக்காம லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேடிங் உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஸ்ப்ரில் பண்ண மாதிரி லைட்டாக ஜிக்ஜாக் லைன் மாதிரி வளைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு வருது. இது இந்த ஷேடிங் கொடுங்க, உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி சைடிங் கொடுத்துட்டு இந்த சைடு அந்த சைடு சைடிங் கொடுத்துட்டு இந்த சைடு சென்டரில் சைடிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக போல்டிங் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போடுங்க, உங்களுக்கு நீட்டாக வந்துடும். லைன்ஸில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம போட்டதை பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் சென்ட் பண்ணுங்கள்.